கோவை மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நூலகம் திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு அந்த பணிகள் எப்போது முடிவு பெறும் என கேள்வி எழுப்பியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் போல் அல்லாமல் உரிய காலத்திற்குள் சொன்னதை கட்டி முடிப்போம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அது எங்கே அமையவிருக்கிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள், எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள், எந்த காலத்தில் அந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும். ஏனென்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும், சொன்னதைத்தான் செய்யும், சொல்வதைத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியை குறிப்பிடுகிறேன். 2026 ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும். நீங்களும் அதன் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டப்பேரவையை நடத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து விவாதிக்க 2 நாட்கள் போதுமானதாக இல்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பில் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று அறிவித்தாங்க. ஆனால் 100 மணி நேரம் கூட சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இதை நான் ஏற்கனவே போட்டு வந்தேன். ஒரே நாளில் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையும் அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்டையும் விவாதத்தை எடுத்துக்கிட்டு முடிச்சிட்டாங்க. இது கண்டனத்துக்குரியது. இது ஏதோ சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறாரு. அதே மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு முழுமையாக பிரதான எதிர்க்கட்சி முறையில் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு முழுமையாக இல்லை. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் 100 நாள் நடத்தப்படும் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை விவாதிக்கிறதுக்கே எங்களுக்கு 1 நாள் தான் கொடுக்குறாங்க. அதில் 10 நிமிஷத்தில் எவ்வளவு தூரம் விஷயங்களை சொல்ல முடியுங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. அதனால் கூட்டத்தொடருடைய நாட்களை அதிகரிக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற தேர்தலை காரணம் காட்டி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாங்கள் நாளை குறைச்சிருக்கோங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு முடிவு வரும். நாடாளுமன்ற தேர்தல் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பு வர இருக்கின்ற காரணத்தாலும் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பணிகள் பல பணிகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த அளவோடு இந்த விவாதங்கள் முடிவிட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு 11 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டங்களை கொண்டு வருவது, சட்டமன்றம் என்றாலே சட்டங்களை கொண்டு வருகின்ற போது அதை விரிவாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றமாக நம்ம சட்டமன்றம் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குறைந்தபட்சம் திமுக அறிவித்தவாறு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை.